ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு DIML vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளில் ஒரு ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் வந்து பண்ணேன், எப்படி என்னோடய டே வந்து போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான். ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தால் இன்னுமே வந்து எந்திரிக்கல. அதனால் சரி அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவள் இருந்தானா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ ஒர்க் வந்து பண்ண மாட்டேன், அவள் வந்து விடவும் மாட்டாள். அதனால் அந்த வீடியோ ஒர்க் எல்லாமே வந்து பாப்பா தூங்கும்போது தான் நான் வந்து பண்ணிக்குவேன். சாரிக்கா வந்து தூங்கிட்டு இருந்தங்காட்டி நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்போவே வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கூட்டிகிட்டு கொஞ்சம் சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு சரி அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் நம்மளும் வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ டியூஸ்டே அப்படிங்கிறங்காட்டி காலையிலே 2 பேருமே வந்து குளிச்சிட்டோம். நான் ரெடி ஆகிட்டு ஹாலில் போய் உட்காந்து சும்மா வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் போனாலே எல்லாமே வந்து குக்கிங் வீடியோஸாகவே வருது. அதை பார்த்தோன்னே எனக்கும் வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நல்லா ஈவினிங் டைம் கொஞ்சம் பசியாகிற மாதிரியும் இருந்தங்காட்டி சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ரீசெண்டாக ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா யாரோ வந்து பால் கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறமா நவீன் வந்துட்டு பால் கொழுக்கட்டை நம்மளும் ஒரு நாள் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதைவே பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறேன்னா, ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துட்டேன். நீங்கள் இடியாப்ப மாவு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட நல்லா வந்து கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக ஊற்றினோன்னா ரொம்ப வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி கையிலையும் வந்து ஒட்டல. இந்த அளவுக்கு வந்து மாவு பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து பால்ஸ் மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பால் சேர்த்திட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ இது நல்லா வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி வரட்டும். பார்த்திங்கன்னா பால் நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பாலை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவில், அந்த உருண்டையை நம்ம இதுக்குள்ளே வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ இந்த அரிசி மாவு உருண்டையை நீங்கள் வேணும்னா வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சும் சேர்த்திக்கலாம். நான் வந்து பால்லையே டேரெக்டாக தான் வந்து சேர்த்திக்க போகிறேன். இப்படியும் பண்ணலாம், அப்படியுமே வந்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் பால்லையே வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டை எல்லாத்தையுமே நான் பால் கூட வந்து சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் வந்து இந்த பால்லையே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சறது அதெல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பால் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணிக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு நான் வந்து வெல்லம் வந்து துருவி வந்து எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த வெல்லம் கரைஞ்சி வரதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அந்த வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த தேங்காய் பால் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காயவே வந்து துருவி வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ சேர்த்திட்டு இதை நல்லா வந்து புழிஞ்சு அந்த தேங்காயோட பால் மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த சைட் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து வெந்து அந்த பால் எல்லாமே வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால், அது வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்குது தேங்காய் பால். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த தேங்காய் பால் எல்லாமே அந்த மாவில் வந்து நல்லா இறங்கும். இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. தேங்காய் பாலுமே நல்லா வந்து சுண்டி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லம், அந்த தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வந்து வெல்லம் வந்து சேர்த்திக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை வடிகட்டி அப்படியே வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேணும்னா தேங்காய் துருவல் இல்லை நட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எதுவும் வந்து சேர்க்கல. ஜஸ்ட் இப்படியே தான் நான் வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சோடனேயுமே இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுருங்க. ஏன்னா தேங்காய் பால் நம்ம வந்து சேர்த்திருக்கங்காட்டி அப்படியே சூடாக அதே பவுலில் வச்சுருந்தோன்னா திரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் டக்குன்னு இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற வரைக்குமே அதே மாதிரியே வந்து இருக்கும். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சரி நவீன் வரட்டும், அவனுக்கு சர்ப்ரைஸாக வந்து காமிச்சிட்டு 2 பேரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் செஞ்சு முடிச்சோன்னையுமே வந்து அவ்வளோலாம் வந்து பொறுமையே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வேணாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வந்து போட்டு அப்படியே போய் ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து அப்படியே வந்து பொறுமையாக வந்து சாப்பிட்ருந்தேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அந்த கெட் டுகெதரில் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு. இது லைட்டாக கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நவீன் வந்து இனி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு தெரிலன்னு யோசிச்சுட்டே வந்து சாப்பிட்ருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனேயுமே வந்து தாரிகா வந்து எந்திரிச்சிட்டா கரெக்டாக. அவளை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் வந்து பால் கொழுக்கட்டை வந்து போட்டு கொடுத்தேன். ஸோ ஸ்வீட்டாக இருக்குங்காட்டி அந்த தேங்காய் பால் மட்டும் வந்து கொஞ்சோண்டு குடித்தா. அதுக்கப்புறம் அந்த உருண்டையெல்லாம் வந்து சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 6:30 அப்படிங்கும்போது லைட்டாக வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எப்போ மழை பெய்யுதுனே வந்து தெரியாது. நல்லா வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து மழை பெய்யும். இப்படி தான் எப்போவுமே வந்து இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். நவீன் வந்து வர மாதிரி இல்லை. சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு வந்து ஆட்டி வைக்கல, அதனால் வந்து ரவையை வச்சு சிம்பிளாக வந்து ரவா இட்லி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சமைக்கிறோன்னா அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், இந்த 3ம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து 1 இல்லைனா வந்து 2 பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட லைட்டாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வந்து வறுத்து விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கணும், இல்லைனா வந்து ரவை வந்து தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ரவையை வறுத்திங்கன்னா போதும். அது நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா வந்து வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்துட்ருக்கேன். இப்போவே வந்து கலர் மாதிரி நல்லா வந்து பொறுபொருன்னு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமாக வந்து ரவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேன். நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை வந்து லைட்டாக வந்து சூடு ஆறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து ரவை வந்து ஆறட்டும்.
அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து துருவி ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து இருக்கணும். புளிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் மாவு வந்து இட்லி வந்து ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும். அதனால் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய வந்து தண்ணி சேர்த்துனீங்கன்னா இட்லி ஊற்றும்போது நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கட்டி கட்டியாக உருண்டை ஆகாத மாதிரி வந்து பார்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் வந்து பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போவே வந்து செய்ய போகிறோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடா உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுற போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து செட் ஆகிருக்கும். சேர் எதுக்கு? சேர் வேண்டானோ? டின்னருக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நானும் தாரிக்காவும் மறுபடியும் வந்து பின்னாடி நின்று சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருந்தோம். கரெக்டாக அப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து அங்கே கரெக்டாக நின்றுட்டு இருந்துச்சு. தாரிக்காவுக்கு வந்து ட்ரெயின் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் பார்க்கும்போதும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பார்ப்பா. அதனால் அந்த இடத்துல நின்று 2 பேரும் வந்து ட்ரெயின் பார்த்துட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து நின்றுட்டுருந்தோம். அங்கே பாரு ட்ரெயின் போயிடுச்சு. பாய். போயிடுச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து புளிச்சு அந்த கெட்டி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அந்த இட்லி பதத்துக்கு அந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா இட்லி வந்து வராது. ஸோ நான் வந்து தண்ணி லைட்டாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன பண்ணேன்னா தாரிக்காய் எடுத்து அப்படியே வந்து சொம்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதை வந்து ஊற்றி விட்டுட்டா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு இட்லியில். இதுவும் கரெக்டாக இருக்குது. தங்க ஊற்றக்கூடாது. அதிகமாக ஊற்றிட்டு நான் இட்லி பாத்திரம் மூடியெல்லாம் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அவள் தான் வந்து இட்லி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் எல்லாத்துலேயுமே அவள் தான் வந்து ஊற்றிட்டு இருந்தா. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் வந்து எந்தளவுக்கு நான் வந்து பண்ணுறதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சுச்சு. நீட்டாக ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஒவ்வொரு குழியிலையுமே வந்து அழகாக வந்து ஊற்றிட்டு இருந்தா. அந்த ஒரு பிளேட்டில் மட்டும் ஊற்ற சொல்லி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து நான் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து மூடி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருந்துச்சு, எப்படி வருமோ அப்படின்னு வந்து பயந்துகிட்டே தான் வந்து ஊற்றி வச்சேன். ஸோ ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நான் 10க்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ ரவா இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ஆயிடுச்சு. ஸோ நவீனும் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் கொழுக்கட்டை கொடுத்துட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் பேர் உட்காந்து வந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த ரவா இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. இட்லி நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணணும், இல்லை ரவா இட்லி ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.